அத்தனை பொறியும் ஜொலிக்கிறது. பல பொறிகள் சேர்ந்து ஒரு ஜுவாலை, ஜுவாலையில இருந்து பல பொறிகள். இந்த பொறிகள் விழுந்த உடனே எல்லாரும் தேவதா ஸ்வரூபத்தை அடைஞ்சுட்டான். எந்த தேவதைகள் அதிலே விழுந்தாலோ அவன் மறுபடியும் திவ்ய ஸ்வரூபத்தை அடைஞ்சுட்டான். இப்போ முன்ன காட்டிலும் பிரகாசமானது, ஞானமயமானது, அம்பாளுடைய வயத்தில இருந்து வந்தவா. ஆனா ஜோதி அது அம்பாளா? ஜோதி அம்பாளா? ஜோதி தானே தெரியுது. அத்தனை பேரும் பொறியா விழுந்து பார்க்கிறா, ஒரே ஜோதி. அந்த ஜோதியை பார்த்த உடனே அந்த ஜோதியில என்ன தெரியுது? அம்பாள் தெரியுறா. காமபீடத்திலோர் காமரூபியாய் மா மா உன்னத்தான் தேடிட்டு இருந்தோம்மா, நீங்க தெரியுறியே. காமபீடத்திலோர் காமரூபியாய் காமபீடத்திலோர் காஞ்சி நகர் தன்னிலோ ஜோதி கண்டேன். காமபீடத்திலோ காமரூபியாய் காஞ்சி நகர் தன்னிலோ ஜோதி கண்டேன். காஞ்சி நகர் தன்னிலோ ஜோதி கண்டேன். காமகோட்டியே காயத்ரி மண்டப காமகோட்டியே காயத்ரி மண்டப காமகோட்டியே சாயனவே வந்தனை ஆண்டருள்வாய். சாயனவே வந்தனை ஆண்டருள்வாய். சாயனவே வந்தனை ஆண்டருள்வாய். சாயனவே வந்தனை ஆண்டருள்வாய். சாயனவே வந்தனை காமாட்சி 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 கருணைகள் தோறும் காமாட்சி கருணைகள் தோறும் காமாட்சி அஞ்ஞானவனமெரிக்கும் அக்னிஜ்வாலையே அக்னிஜ்வாலையே அன்பே உருவாய் வந்த அம்பிகையே ஆனந்தமயமான ஆனந்தமயமான ஆதிமூலமே ஆதரித்தாண்டருள்வாய் ஆதிஜனனி ஆதரித்தாண்டருள்வாய் ஆதிஜனனி அம்பிகையே ஜெகதம்பிகையே அம்பிகையே ஜெகதம்பிகையே அம்பிகையே ஜெகதம்பிகையே காமபீடத்திலோர் காமரூபியாய் காஞ்சி நகர் தன்னிலோ ஜோதி கண்டே. காமாட்சி காமாட்சி கருணைகள் சிந்தோறும் காமாட்சி. காயத்ரி மண்டப காமகோட்டியே. நேத்தி காயத்ரியினுடைய பெருமைகளை தான் நேத்தி தேவி பாகவதத்தை முடிச்சார். அந்த காயத்ரிங்கிறது நம்ம உடம்புனுடைய சுரூபத்தை தான் வச்சிருக்கார். பஞ்சபூதங்களுடைய தன்மை, அதுக்குள்ளே இருக்கிற மகாசக்தி, அந்த பஞ்சபூதங்களுக்குள்ள இருக்கிற மகாசக்தியை வச்சு அந்த காயத்ரிய மண்டபமா வச்சு அதுக்குள்ளே எத்தனையோ கோடிக்கணக்கான காமங்களை வச்சு அந்த கோடிக்கணக்கான காமங்கள் அல்ல திருப்தி அடையாது இருக்கிற ஒரு ஜீவனுக்கு பிரம்மானந்தம் என்னும்படியான ஆனந்தத்தை கொடுக்கிறது அம்பாளுடைய கட்டாட்சம். அவள் காமாட்சி. அதைத்தான் சொல்றார் அகஸ்தியருக்கு அயக்ரீவன். இந்த இடத்துல இருக்காளே அவள்தான் அன்னைக்கு தோன்றினவளப்பா. அவளுடைய அழகு
ஜய ஜனனி சுதா சமுத்திரந்த ஹிருத்யன்மணி தீப சம்ரூட பில்வாடவி மத்திய கல்பத்ருமா கல்பகாதம்ப காந்தாரவாச பிரியே கிருத்திவாச பிரியே சாதராரப்த சங்கீத சம்பாவனானூல நீபஷ்டகாபத்த சூலீசநாதத்ரியே சாருமத்ரிகே சேகரீபூத சீதாம் சுரேகாமயூகாமனீநக்த சுஸ்னிக்த நீலாலகச்சோணி சிங்காரிதே லோக சம்பாவிதே காமலீலாதனுஸ்தன்னிபப்ரூலதா புஷ்பசந்தோக சந்தேய கிருல்லோச்சனே வாசுதாசேஜனே மாதృகா மண்டலைர்மண்டிதே யக்ஷ கந்தர்வ சித்தாங்கனைரர்ச்சிதே பஞ்சபாணாத்மிகே பஞ்சபாணேன ரத்யாஜ சுசம்பாவிதே சர்வமந்திராத்மிகே சர்வதந்திராத்மிகே சர்வபீடாத்மிகே சர்வநாதாத்மிகே சர்வவித்யாத்மிகே சர்வசக்தியாத்மிகே சர்வகே ஜெயல்மாத்ரிகே பாகிமாம் பாகிமாம் துப்யம் நமோ தேவி துப்யம் நமஹ. லலிதா திரிபுர சுந்தரிங்கிறார். லலிதான்னா அழகுள்ளவள், லலிதான்னா எளிமை உள்ளவள். திரிபுர சுந்தரி 3 பட்டணங்கள்ல அழகு, 3 நிலைகள் நமக்கு, ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி. அதே மாதிரி 3 முன்னே பின்னே வரப்போறது. அது மாதிரி நமக்கு நம்ம சஞ்சிதம் ஆகாமியம், அது மாதிரி 3 கர்மாக்கள், 3 விதமான கர்மாக்கள். இந்த 3 நிலையிலையும் நம்ம இடத்துல எப்பொழுதுமே இருக்கிறவள். ஜாகிரத் சொப்ன சுஷுப்தியவஸ்திஷு ஸ்புரதரா யா விதுஜிம்பதே யா பிரம்மாதி விபீலிகந்ததருஷு ப்ரோதா ஜெகத் சாட்சினி. உள்ளுக்குள்ள இருக்க முடியாது நீ அம்மா, இன்னைக்கு தெரியலையே தாயே வரவேணும். அம்பாள் எப்படி இருக்காளாம்? கன்னிகா ரூபத்திலே 9 ஆவரணங்கள் கொண்டதான ரதம், சகல ஆயுதங்களோடு கூட அதி சுந்தர ரூபத்தோட அம்பாள் அங்கே தோன்றாள். அவள் தான் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகார்ய சமுத்யதா ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி. ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி. இதெல்லாம் லலிதா சகஸ்ரநாமம் ஆரம்பம். அதுக்கு மகான்கள் எல்லாரும் அதுக்கு பெரிய அர்த்தங்களே எழுதியிருக்கா. லக்ஷ்மிதரங்கிறவர் வியாக்கியானம் எழுதியிருக்கார். அது படிக்க படிக்க சொல்ல சொல்ல சகஸ்ரநாமம். ஆனால் லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிற போது அதுல மந்திர வாக்கியங்களே வச்சிருக்கிறதுனால அதுக்கு குரு உபதேசம் இல்லாத படிக்கப்படாது. எவ்வளோத்தன் சொன்னாலும் கூடவே சேர்ந்துக்கப்படாது. கோஷ்டியா இப்ப எல்லாருமே மைக்கு ஆப்டதுன்னா எல்லாரும் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி பூஜை பண்றதுங்கிறது இப்போ ஒரு ஃபேஷன். இந்த ஃபேஷன் ஒழிஞ்சாதான் நம்ம தேசம். எதுக்கு ஃபேஷன் வரணும்? எதுக்கு ஃபேஷன்? நீ சொக்கா போட்டுக்கோ, இல்லை சொக்கா போட்டுக்காத இது, நீ வேஷ்டி கட்டிக்கோ, வேண்டாம் அதையும் போட. இதுலயா போய் உன் ஃபேஷனை காட்டணும்?
நாங்கள்லாம் லலிதா சகஸ்ரநாமம் பண்றோம், நாங்கள்லாம் சௌந்தரிய பாராயணம் பண்றோம். எந்த நெருப்புட்டியா விளையாடுற நீ? அழிச்சு விடும். ஏன்னா அங்க சொன்னவர் யாரு? ஹயக்ரீவர். கேட்டவர் யாரு? அகஸ்தியர். அதுக்கு எவ்வளவு மடி வேணும், எவ்வளவு ஆச்சாரம் வேணும், எவ்வளவு பற்றி கிடக்கணும், எவ்வளவு ஆசாபாசங்களை விட்டுறணும், இதுக்கெல்லாம் வருமா? அதனாலதான் பெரியவாள் மந்திரங்கிட்ட போகாதே. இது நாம சங்கீர்த்தனம் தானே. நாம சங்கீர்த்தனத்துக்கு நாராயணா நாராயணான்னு சொல்லு, இல்ல மகாதேவா சம்போன்னு சொல்லு, இல்ல ராமா ராமான்னு சொல்லு. இல்லாத போனா உன்னையே சொல்லிக்க, நானே நானேன்னு சொல்லிக்கோ, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கோ, ஒழிஞ்சு போ. இதுலயேண்டா தலையிடுற? நாங்கள்லாம் இல்ல. இப்ப நாங்க லலிதா சகஸ்ரநாமம் ஹோமம் பண்றோம். நான் சொல்றது சொல்லிவிட்டேன், நீங்க கேட்டா கேடவும் விட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து போட்டிருக்காருங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எழுதுற போது, பாஷ்யம் எழுதுற போது மண்டையை உடைச்சுக்கிறா ஒருத்தரும். நமக்கு வந்துருமா அது மாதிரி? ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீபத் சிம்மாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூரா. எங்க உண்டானாடா? வெறும் அக்னி குண்டம், சிதக்னி குண்டம். நீ வளர்க்கிற நெருப்பு இல்ல. நாமெல்லாம் என்ன மேட்ச் பாக்ஸ் கழிச்சு நெருப்பு போடுறோம். முன்னெல்லாம் அக்னியை உண்டாக்குறதுக்கு எங்க இருந்து அரணிக்கட்டையை கிடைவார்லாம் சொல்லி இருக்கு. இப்ப அப்படி இல்லை. கெரசின், மேட்ச் பாக்ஸ், அக்னி. அக்னி இதெல்லாமா இப்ப கேஸ் லைட்டர். இப்ப அடுத்தாப்புல கேஸ்ல கூட இனிமே ஹோமம் பண்ணாலும் பண்ணலாம், நல்லா இருக்கும். அதுக்கு யாராவது ஒருத்தர் கண்டுபிடிப்பா. இனிமே ஹோமோன்றவாளுக்கெல்லாம், வைத்தியாளுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டா தான் நடக்கும்யா. நம்ம கஷ்டப்பட வேண்டாமா? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நம்ம சோம்பேறியா போறதுக்கு எத்தனையோ இருக்கு, இதுலயே போயிருக்கோம். சிதக்னி குண்ட சம்பூதா. நானே கதையை ரொம்ப சுலபமா சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ஏன்னா நீங்க எல்லாம் ஸ்திரீகள் இருக்கா, புருஷால் இருக்கா, யாராரோ இருக்கா. எனக்கும் ரயிலுக்கு போறது நாடியாச்சு. அதனால நானே சுலபமா தான் சொல்லிட்டு இருக்கேன். சிதக்னி குண்ட சம்பூதா. சித்தங்கிரிங்கிறது உடம்பு. இந்த உடம்புல இருந்து உண்டானவள். அன்னைக்கே சொன்னேனே, அந்த அம்பாளுடைய தபஸுடைய நிலை எப்படின்னு சொன்னேனே. 3 விதமான நிலையில அம்பாள் எப்படி, தேவியினுடைய யஜ்யம் என்னன்னு சொன்னேனே, அதைத்தான் சொல்றேன்.